மக்களே வணக்கம். நான் உங்கள் முத்து கிச்சன்லேருந்து உங்கள் முத்தக்கா பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்த்திங்கன்னா புலாவ் பண்ண போகிறோம். சீரக சம்பா பிரியாணி அரிசியில். அதுக்கு தேவையானது பாருங்கள், நான் பட்டாணியும் வறுத்து பீன்ஸ் ரெண்டும் கலந்து வச்சுருக்கேன். ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்கு பெரிய சைஸு வெங்காயம் மெலிசாக இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். மெலிசாக 3 பச்சை மிளகாய். இதுக்கு தாளிப்புக்கு பார்த்திங்கன்னா ஒரு கொஞ்சம் சோம்பு, பூவு, இது பிரிஞ்சி இலை, ஒரு கிராம்பு, கொஞ்சம் பட்டை, கொஞ்சம் பிரிஞ்சி பூ, இது மல்லியும் புதினாவும் கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 பெரிய தக்காளி அந்த தோலெல்லாம் எடுத்துட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அது நடுவில் இருக்கிறத எல்லாத்தையும் எடுத்துருங்க. எடுத்துட்டு நான் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பெருசாக முந்திரி பருப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் அரைக்க சின்ன வெங்காயம், ஒரு 3 பச்சை மிளகாய், முந்திரி பருப்பு இது வச்சுருக்கேன். தேங்காய் பாலுக்கு ஒரு சின்ன அரை மூடி தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், இந்த அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். இது ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு தயிர், 4 பேர்த்துக்கு. இதில் 2 உலக்கு எடுத்துருக்கேன் அரிசி. இப்போ நம்ம இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ நான் கடாயை வச்சு குக்கர் வச்சுருக்கேன். இன்றைக்கி நம்ம குக்கரில் தான் பண்ண போகிறோம். இதுக்கு நான் ஒரு 2 டீஸ்பூன் கடலை எண்ணெய் சேர்த்துருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 1.5 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய். தேங்காய் எண்ணெய் சேர்க்கையில் சாப்பாடு சுவை ரொம்ப சூப்பராக இருக்கும், ரொம்பவும் நல்லது. எண்ணெய் காஞ்சிச்சு. இப்போ வெங்காயத்தை நம்ம இந்த தாளித்து வெளுத்து போட்டு, இதுவே நான் முதல்ல போடலைன்னு பார்த்திங்கன்னா ரொம்ப கரிகிறோம். அதனால் நம்ம நம்மளுக்கு வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கிட்டு வருது. இப்போ நம்ம இந்த அரைச்சி வச்ச சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், முந்திரி பருப்பு அதை போட்டு நல்லா கொஞ்சம் பச்சைவாடை போக கொஞ்சம் நல்லா இந்த 3 பச்சை மிளகாவும் போட்டுருவோம். பார்த்திங்கன்னா புதினா மல்லி ஒரு கைப்பிடி அது அதோடைய வாசனையே சூப்பராக இருக்குது. சின்ன வெங்காயம் போட்டுருக்கோம்னா, இந்த சின்ன வெங்காயம் எதுக்குன்னா டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். 1.5 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது. அதுவும் நல்ல பச்சை வதக்க இந்த மாதிரி சிம்மில் வச்சு தான் வதக்கணும். பண்ணி அடிப்பிடிக்காமல் இந்த பச்சை வடை போக நல்லா வதக்கணும். நம்ம வதக்கி வைக்கிறதுல தான் இருக்குது சாதத்துடைய டேஸ்ட்டு. நம்ம அதுக்குள்ளேயும் தேங்காய் பால் வச்சு வந்துடும். இந்த பச்சையும் பட்டாணியும் போட்டுருவோம். அதோட தக்காளியும் போட்டுருவோம். தக்காளி முதல்ல போடலைன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப அப்புறம் தக்காளி மசிச்சு தக்காளி சாப்பிட்ற மாதிரி ஆகும். அதுக்காக பதில் அந்த முந்திரி பருப்பு
அப்புறம் நம்ம எடுத்து வச்சு தயிரையும் சேர்த்து சிக்கன் தேவையான உப்பு. இது வந்து பார்த்திங்கன்னா பட்டர் பீன்ஸுக்கு, இது வந்து அரிசிக்கு. பத்தலைன்னா கூட நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். நான் வந்து காரத்துக்கு வந்து 3 பச்சை மிளகா அரைச்சி போட்டிருக்கேன். 3 பச்சை மிளகா கீட் போட்டிருக்கேன். கொஞ்சம் நேரம் அப்படியே வதங்கட்டும். பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெந்துக்கிட்டுருக்காங்க. இதில் வந்து நான் வந்து மல்லிப்பொடியும் சீரகப்பொடியும் நல்லா பொடி பண்ணி பொரித்து நல்லா பொடி பண்ணி வச்சுருக்கேன். அது வந்து ஒரு 3/4 டீஸ்பூன் போடுறேன். இந்த பொடியோடைய வாசனையும் சூப்பராக இருக்குது. நம்ம இது கொஞ்சம் நேரம் மூடி வச்சுருவோம். இப்போ நம்ம வாவ், ஒரு மனமே சூப்பராக இருக்குது. இந்த மல்லியோடைய மனமே செம்மையாக இருக்குது. வாடையே அது எப்படி இருக்குங்க. இதுலேயே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போயிடுங்க. நம்ம வந்து ஓப்பன் வச்சு இதை வந்து வதக்கணும். அப்போ தான் அடிப்பிடிக்காமல் எப்படி மூடி வைக்கிறதையும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டும். கனமான தட்டை வச்சு தான் நம்ம மூடி வைக்கணும். இன்னும் ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டும். பாப்பா மூடி வச்சிருந்து நல்லா வச்சு பச்சை வாரெல்லாம் போயிடுச்சு. இப்போ நம்ம 2 டம்ளர் எடுத்து வச்சோம். வந்து 3 டம்ளர் தேங்காய் பால், அதில் 1 டம்ளர் தண்ணி, மொத்தம் 4. எனக்கு 2 ஊற்றிருக்கேன். அரிசியும் ஊற வச்சுருக்கேன். ஏன்னா இது கொஞ்சம் பழைய அரிசி. தக்காளி எப்படி இருக்குங்க. இது நம்ம முதலே போட்டோம்னா ரொம்ப தக்காளி சாதம் மாதிரி ஆகிப்போம். இது கொஞ்சம் நேரம் அப்படியே கொதிக்கட்டும். நெய் நம்ம இது வரைக்கும் போடலை. நெய் கடைசி கூட கொஞ்சமாக கூட போட்டுக்கலாம். இப்போ நம்ம திறந்துட்டோம். தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. நம்ம வந்து கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்குது. அதுக்கு இன்னும் 3 பச்சை மிளகா கீரி சேர்த்துருக்கேன். தண்ணியை நல்லா பாருங்கள். தண்ணியை வடித்து வச்சுருக்கேன். கொதிக்கட்டும். நான் கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன். ஏன்னா தண்ணி கொதிச்சு நேரம் ஆகணும்ல, அதனால் இப்போ எல்லாமே கரெக்டாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் புதினா கொத்தமல்லி எடுத்து வச்சுருந்தேன், அதையும் சேர்த்துக்கிறேன். நெய் சேர்த்துக்கிறேன். சும்மா ரொம்பலாம் இல்லை, நெய் பாருங்கள். 2-3 டீஸ்பூன் தான். தம்மு புடையில் கொஞ்சம் சேர்த்துக்குவோம். ஸ்மெல்லு கண்டு தான். இன்னும் கொஞ்சம் நேரம் அப்படியே சிம்மில் தான் நான் வச்சுருக்கேன். மூடி எடுத்து பார்ப்போம்.
நான் குக்கரில் தான் வச்சுருக்கேன், ஆனால் சவுண்டு வைக்க மாட்டேன். சவுண்டு வைக்காமே கிண்டி கடைசியாக குக்கரை மூடி அது பிடிக்காமல் அப்படியே தம்மு போட்டு தம்மு போடையில் லேசாக அது மேலே அப்படியே நெய் 2 சொட்டு. ஏன்னா நம்மளுக்கு அந்த தேங்காய் பால் டேஸ்ட்டே சூப்பராக இருக்கும். இது வந்து அந்த சும்மா அந்த நெய் லைட்டாக போட்டு அப்படியே தம்மு அவ்வளோ மூடினா சத்தம்லாம் இல்லை, அது வந்து சும்மா அப்படியே மூடி தோசை தவா இப்போ ஹையில் ஏற்றிருக்கேன். ஏற்றி இதை கொஞ்சம் நேரம் சூடு ஏற வரைக்கும் இருக்கட்டும். அப்புறம் சிம்மில் வச்சு ஒரு 10 நிமிஷம். வந்து கல் சூடாகிடுச்சு. இப்போ நான் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். இது அப்படியே ஒரு 10 நிமிஷத்துக்கு இருக்கட்டும். பாருங்கள் 10 நிமிஷம் ஆச்சு. இப்போ நம்ம திறந்து பார்க்கலாம். சூப்பராக வந்து பாருங்கள், கரண்டி வச்சு பாருங்கள், நல்லா கரெக்டாக வந்துடுச்சு. சூப்பராக புலாவு தயாரிச்சு. இது நீங்கள் பாசுமதிஸ்லேயும் செய்யலாம். எண்ணெய் ஆயில இது வந்து வயசான தாத்தாவும் சாப்பிட போகிறாரு. பாருங்கள் எண்ணெய் எப்படி இருக்குன்னு. இந்த அளவு இருந்தால் கூட போதும், ரொம்ப எண்ணெய் வேண்டாம். நெய்யும் ரொம்ப சேர்க்காதீங்க, ஏன்னா நம்ம தேங்காய் பால் இதெல்லாம் சேர்த்துருக்கனால இந்த அளவே போதும். பாருங்கள் அது கிளறையிலே மனம் சூப்பராக இருக்குது. மக்களே அப்படியே ஒரு ஹாட் பாக்ஸில் மாற்றிடுவோம். பாருங்கள் எப்படி அடி பிடிக்காமல் எண்ணெயே ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் சீரக சம்பா புலாவு ரெடி ஆகிடுச்சு. சூப்பராக இருக்கும். பயிர் கூட பாருங்கள் இந்த அளவுக்கு இருந்தாலும் போதும், ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் தான் ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம வீட்டிலேயே செஞ்சு சாப்பிட்றது. எப்படி இருக்குன்னு பார்த்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மக்களே மறந்துடாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ண. நன்றி, வணக்கம். எனக்கு நிறைய ஆதரவு கொடுத்துக்கிட்டீங்க எல்லா மக்களும். ரொம்ப நன்றி மக்களே. தேங்க்யூ.